என் தங்கப்பிள்ளையே, மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன் வராகியானவள் உன்னுடைய மனநிலை என்னவென்று உணர்ந்து உன்னை அன்பால் அரவணைக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அம்மாவினுடைய அன்பினை ஒரு நாளும் உதாசீனம் செய்து விடாதே. ஏனென்றால் என் பிள்ளையினுடைய மனநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது, எதை பற்றி யோசிக்கின்றது, என்ன செய்ய துடிக்கின்றது, எது நடக்காது என்று உறுதியாக நம்புகின்றது, எதற்காக கண்ணீர் வடிக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் ஒரு தாயாக எனக்கு நன்றாக தெரியும். என்னையன்றி யாரால் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும்? அதனால் இன்று இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு அழைத்து செல்வதற்காக மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ தெளிவாக எதிர்கொள்ள தொடங்கி விடுவாய். வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை எப்படி உனக்கு கொடுத்ததோ அப்படித்தான் இனிமேலும் உன்னை வாழ வைக்கப் போகின்றது. என் பிள்ளையை ஒரு நொடி சற்று அமர்ந்து சிந்தித்து பார். உனக்குத்தான் கஷ்டங்கள் இருக்கிறது என்று யோசிக்கின்றாயல்லவா? அப்படியானால் உன்னை சுற்றி இருக்கின்ற மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று நீ நம்புகின்றாய். அதுதான் உண்மை. ஆனால் உண்மை என்னவென்று உனக்கு ஒரு நாளும் தெரிவதில்லை. என் பிள்ளையே, எத்தனை எத்தனை கஷ்டங்களையோ சுமந்து, எத்தனை வேதனைகளையோ சுமந்து இந்த வாழ்க்கையில் இனி எதுவுமே இல்லை என்கின்ற நிலைக்கு சென்று கூட சிலர் தன் வாழ்க்கையை தனக்காக இருப்பவர்களுக்கு வாழ வேண்டும், தன்னை நம்பி இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கி இருக்கின்றார்கள். அப்படி எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ மட்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வதுதான் பெரிது என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாய். உன்னை விட அதிகமான வேதனையையும் உன்னை விட அதிகமான கஷ்டங்களையும் அனுபவிக்கின்றவர்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இதுவெல்லாம் ஒன்றுமல்ல என்று ஆகிவிடாதா என்கின்ற நம்பிக்கையோடு கடந்து வரும் பொழுது என் பிள்ளையை, உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் அத்தனை பெரிய பிரச்சனைகள் அல்ல. இதுவெல்லாம் தீர்க்கக்கூடிய கஷ்டங்கள்தான். இவையெல்லாம் நிச்சயமாக முடிவினை தரக்கூடிய பிரச்சனைகள்தான். அதனால் இதற்காக என் பிள்ளை ஒரு நாளும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் அம்மா சொல்கின்றேன். சட்டென்று எதற்கெடுத்தாலும் கண்ணீரை சிந்துவதை நிறுத்திவிட்டு எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்று நம்பி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராகவும் துணிச்சலோடும் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, ஒருவரின் முயற்சி ஒரு நாளும் வீண் போகாது. நீ செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் முடிவில் நிச்சயமாக உனக்கான தெளிவு ஒன்று கிடைக்கும். நீ அங்கே தீர்வினை பெறுவதற்கு முன்பாகவே நீயாகவே ஒரு முடிவினை எடுத்து விடுகின்றாய். இவ்வளவுதான் நம் வாழ்க்கையில், இனி ஒன்றும் இல்லை என்று நினைத்து விடுகின்றாய். ஆனால் அதற்கு பிறகுதான் உனக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறது என்பதனை நீ அந்த நொடி உணர்ந்து விட மாட்டாய். என் பிள்ளையே, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உன்னை சுற்றி வரும் பொழுதெல்லாம் ஓடாமல் நின்று அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள எந்த ஒரு முறையாவது நீ துணிந்திருக்கிறாயா என்று சற்று சிந்தித்து பார். எல்லாவற்றிலும் இருந்து தப்பிக்கத்தான் நினைக்கின்றாயே தவிர ஒரு முறை அதை எதிர்கொண்டால் அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய். உன் வாழ்க்கையில் இவை ஏற்படுத்துகின்ற விளைவுகள் எல்லாம் ஒரு நாள்
உன்னை எந்த ஒரு கட்டத்திலும் நாம் வாழ்ந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். இதைவிடவா பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்துவிடப் போகிறது என்று உன் மனதிற்குள் எண்ணங்களை உருவாக்கும். என் பிள்ளையே, இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நீ எப்பொழுதும் எதிர்கொள்ள மனதிற்குள் தயாராக இருந்து கொண்டு, ஒவ்வொரு விடியலும் உனக்காக விடிந்திருக்கிறது என்று தெய்வத்திற்கு நன்றி சொல்லி அந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். என் பிள்ளையே, பொதுவாக நன்றி சொல்வது என்பது இங்கு நிறைய பேருக்கு ஒரு அவமானமான விஷயமாக மாறிவிட்டது. எவ்வளவு உதவிகளை வேண்டுமானாலும் யாரிடத்திலிருந்து வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு கைமாறாக ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு நன்றியையும் ஒரு பொழுதும் சொல்வது கிடையாது. அதுதான் இங்கு தவறு. என் பிள்ளையே, யார் ஒருவர் உனக்கு உதவியை செய்கின்றார்களோ, பெரியவர்களாக இருக்கட்டும் அல்லது சிறியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீ நன்றி பாராட்ட வேண்டும். என் பிள்ளையை, நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுமே, நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல செயல்களுமே உன்னுடைய எதிர்கால சந்ததிகளை பாதிக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எதை செய்தாலும் அதை நல்லபடியாக என் பிள்ளை நீ செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாத வண்ணம் யார் உனக்கு நன்மைகளை செய்தாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லி எந்நாளும் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். உன்னுடைய சிறு துளி புன்னகை எவ்வளவு நன்மைகளை ஏற்படுத்தும் தெரியுமா? உன்னுடைய உடல் நிலையை எப்பொழுதும் உன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கும். உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை வெளியில் அடித்து விரட்டும். நல்ல எண்ணங்களை மட்டும் உனக்குள் தங்க வைக்கும். கெட்ட எண்ணங்கள் எல்லாம் உன்னை திரும்பி பார்க்காதவாறு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஓட்டமெடுக்கும். அத்தனை சக்தி வாய்ந்த இந்த புன்னகையை எப்பொழுதும் என் பிள்ளை உன்னுடைய மிக பெரிய ஆயுதமாக நீ வைத்துக்கொள். உன்னை காயப்படுத்த நினைக்கின்றவர்கள் முன்பு இந்த புன்னகையை பரிசாக கொடு. ஒரு முறை அல்ல, இரு முறை அல்ல, எத்தனை முறை உன்னை காயப்படுத்த நினைத்தாலும் அத்தனை முறையும் நீ இதை செய்வாயானால் உன் பக்கம் திரும்பி கூட பார்ப்பதற்கு இவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏன் தெரியுமா? நாம் இவர்களை காயப்படுத்திவிட முடியாது. இவர்கள் எப்பொழுதுமே நல்லதொரு நிலையில் இருக்கின்றார்கள். நாம் எப்படியும் காயப்படுத்துவோம் என்று தெரிந்தே இவர்கள் அதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் உன் பக்கம் ஒரு நாளும் திரும்பிவிட மாட்டார்கள். என் பிள்ளையே, எதிரிகளை கண்டு பயப்படுகின்ற பிள்ளை அல்ல நீ. என் குழந்தை, தேவையில்லாத எதிரிகளை சமாளிப்பது நமக்கு ஒரு வேலை இல்லை என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, தேவையற்ற பேச்சு, தேவையற்ற செயல்கள், தேவையற்ற எண்ணங்கள் என்று இவையெல்லாம் யார் மனதிற்குள் அதிகமாக ஓடுகின்றதோ அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே தேவையற்றதாகத்தான் இருந்துவிடும் என்று நாம் நினைக்கின்றோம் அல்லவா? சில நேரங்களில் அப்படித்தான் அமைந்து விடுகின்றது. இவர்களுக்கெல்லாம் நின்று கொண்டு பதில் சொல்லி கொண்டிருக்கவோ அல்லது விளக்கி கொண்டிருக்கவோ உனக்கு நேரமில்லை. ஏனென்றால் என் பிள்ளை, உன்னுடைய வெற்றியை தொட வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கான நேரம் வந்துவிட்டது. எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இந்த தாயானவள் நான் யோசித்தது போல ஒரு நாளும் நீ யோசித்திருக்க மாட்டாய். ஏனென்றால் இந்த அம்மாவின் அன்பு அத்தனை பெரியது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி அதிகமான சிந்தனைகளை கொண்டது. அப்படி இருக்கும் பொழுது உன் தாயானவள் நான் தருகின்ற விஷயங்களை மனதார பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை முழுமையாக அனுபவிக்க நீ எப்பொழுதும் தயாராக இரு. வராகி உன் கைகளில் கொத்தாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பேன். அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலையில் நீ இருக்க வேண்டும். சட்டென்று ஒரு நல்ல விஷயம் நடந்து விட்டால் அதற்காக ஆச்சரியப்படுவதை நிறுத்திவிட்டு, நமக்கு இனி இப்படித்தான், நம் வாழ்க்கை இனிமேல் நாம் நினைத்தது போலத்தான் இருக்கும் என்று சொல்லி என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருந்தால் போதும். உன்னுடைய சந்தோஷமான சூழ்நிலைகள் இனி உன் கண்
கண்முன்னே தெரிய வேண்டும். கஷ்டங்கள் என்ற வார்த்தைக்கே வாழ்க்கையில் இடமின்றி சந்தோஷம் என்கின்ற ஒற்றை வார்த்தை உன் வாழ்க்கையை முழுமையாக ஆட்சி செய்ய வேண்டும். சுற்றி இருப்பவர்களை பொறாமைப்படுத்தச் சொல்லவில்லை. சுற்றி இருப்பவர்களை உன்னை பார்த்து கோபப்படச் சொல்லவில்லை. ஆனால் நீ யார் என்பதனை நிரூபித்து கொண்டே இருந்தால் அவர்கள் யார் என்பது உனக்கு தெரிய வந்துவிடும். அவர்களின் குணம் என்னவென்பது உனக்கு புரிய வந்துவிடும். இத்தனை காலமும் தோற்று அவர்களை கண்டுபிடித்த நீ இனி வெற்றி பெற்று அவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். நல்ல மனநிலையோடு இன்றைய நாளை அம்மாவின் ஆசியோடு தொடங்கு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.